Yes, comfortable உட்காந்துக்கோங்க. Sit as comfortable as you can. Bring your hands in Namaskar Mudra. Let's get started. 3 times Omkar. Guru Brahma, Guru Vishnu, Shakana Bhavatu, Triyambakam. Take a deep breath. Oh. 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 Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavatu. Om Sahanao Brunakto Sah Viryam Karavavahai Tejasvinavate Tamastu Ma Vedvishavahai. Om Shanti Shanti Shanti. Triambakam Yachamahe Sugandhim Pushtivardhanam Urvarukamiva Panthanan Mrityo Mukshi Yamam Prathat. மனசுக்குள்ள நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான கலையை கத்துக்க வந்திருக்கீங்க. மற்றும் டீடாக்ஸ் நியூட்ரிஷன் அது சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த தருணத்துல முக்கியமான சில நபர்களுக்கு நாம் நன்றி கூறிவிட்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் யோகா அசோசியேஷன் தமிழ்நாடு சாப்டர், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. ப்ரொஃபசர் டாக்டர் இளங்கோவன் சார், என்ன ஐஒயில மெம்பரா ஜாயின் பண்ண வச்ச டாக்டர் கோவிந்தராஜ் ஃப்ரம் திரிவிகா நகர், மற்றும் இந்த யோகா ஃபீல்ட்ல நமக்கு நிறைய பேர் வழிகாட்டியிருக்காங்க. அதில் முக்கியமா தங்கலட்சுமி அக்கா, வேனந்தா கேந்திரனுடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர், நம்ம ஐவோட ட்ரெஷரர், மற்றும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே மிக முக்கியமானவங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. மற்றும் உங்களை யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. Slowly rub your hands. Open your face gently. Thank you. ஃபர்ஸ்ட் வந்து லைஃப்ல வாங்க சுமதி மேடம், வாங்க ராமச்சந்திரன் சார், குட் மார்னிங். வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? வெரி குட் டு see you. Feel happy? अच्छा, बहुत अच्छा है. First I am at Sweden now. Europe. யூரோப்ல இருந்து கத்துக்க வந்திருக்கீங்க. செம்ம. Thank you. Smile is very very important. இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் கத்துட்டேன். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸசைஸ் அண்ட் மோட்டிவேஷன், மெடிடேஷன், இதை வந்து ரெகுலரா நம்ம பண்ணியே ஆக வேண்டும். சரிங்களா? வெரி குட் வெரி குட். பாருங்க, வாழ்க்கையில ரைட் பிரைன் அண்ட் லெஃப்ட் பிரைன், ரைட் பிரைனுக்கு வந்தாதான் நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால சின்னதா ஒரு பிரைன் டெக்னிக், ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க பிரைன் டெக்னிக்ல, அதுக்கப்புறம் பர்மால சில பாயிண்ட்ஸ் டச் பண்ணிட்டு கடைசியா நம்ம கூட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நான் பிபிடி ரன் பண்றேன், வாங்க என் கூட சேர்ந்து பண்ணுங்க. தெரியறதா வீடியோ? எஸ், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 2 1 3 பொறுமையா அழகா பண்ணுங்க. வெரி குட் வெரி குட்.
நம்முடைய எல்லா செஷன்லயுமே ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் இருக்கும். ரைட் பிரெயினுக்கு வந்தாதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப டஃபா இருக்குன்னா ஈஸியா அப்படி பண்ணிக்கலாம். கட்டை விரல், சுண்டி விரல், தம் லிட்டில் ஃபிங்கர், கை வந்து பாம் ஃபேசிங் அப்வர்ட் வச்சுட்டு பொறுமையா அழகா பண்ணுங்க. ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். அற்புதம், ஆனந்தம். வெரி குட். அடுத்தது லாஸ்ட் பிரைன் டெக்னிக், இன்டர்லாக் ஒரு ஃபிங்கர். பார்ப்போம் ஒரு விரலா ரைஸ் பண்ண முடியுமான்னு. 1 1 2 2 3 3 4 4 5 5. இது வரைக்கும் எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும். இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப டஃபே. ஆனா இதோட முடிச்சுப்போம். இன்னும் ஒரே ஒரு டெக்னிக். ஒன் ஹேண்ட் ஃபார்வர்ட், அனதர் ஹேண்ட் ரிவர்ஸ். எல்லாரும் பொறுமையா ட்ரை பண்ண பார்க்கலாம். பாருங்க, ஒன் ஹேண்ட் ஃபார்வர்ட், அனதர் ஹேண்ட் ரிவர்ஸ். வருதா? வரலையா? வரும் ரெகுலரா பண்ணா. கன்சிஸ்டன்சி, பர்சிஸ்டன்சி இஸ் எ மேட்டர். தொடர்ந்து பண்ண வரும். இதெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துருவோம் சார். இப்ப வந்து சொல்லி கொடுத்தா எப்படி சார் எங்களுக்கு வரும்? தொடர்ந்து பண்ணாதான் வரும். கரெக்டுங்களா? தொடர்ந்து பண்ணணும். ஓகே, ஆல்ரைட், சூப்பர். சரி, காலையில எல்லாம் லேட்டா எழுந்திரிக்கலாம், சீக்கிரம் எழுந்திரிக்கலாம், சாப்பிட்டு வந்துருக்கலாம், சாப்பிடாம வந்துருக்கலாம். என்ன மேடம், ஒரு பிக் வாக் பண்ணிட்டு போலாமா? கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்துட்டு போலாம். கரெக்டா? பார்ப்போம். லங்ஸ் ஓபன் பண்ணுங்க. பிக் வாவ். ஃபேஸ் நல்லா ஸ்மைல் பண்ணிக்கோங்க. லங்ஸ் ஓபன் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. 5 to 7 times. பிக் வாவ். 1 வாவ். நல்லா ஸ்மைல் பண்ணாதான் டோபாமின், ஆக்சிடோசின், செரோட்டின், என்டார்பின்லாம் சுரக்கும். சரிங்களா? பிக் வாவ். எல்லாரும் கடைசியா டைம் தரேன் நான். கடைசியா 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க பேசலாம். பிக் வாவ். Big wow. Feel smiling. Feel the happiness. Self love, self care. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் உங்க கூட யார் வரப்போறதுன்னா நீங்க மட்டும்தான். யாரும் வர முடியாது. அப்பா, அம்மா, தங்கச்சி வர முடியாது. ஏன்னா நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டுங்களா? அப்ப நம்ம தான் நம்மள ஹாப்பியா வச்சுக்கணும் லைஃப்ல. சரி, எல்லாம் பிக் வாவ் பண்ணிட்டீங்க, எல்லாம் லங்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஃபேஸ பார்த்து உங்களை நீங்க விரும்பி இருக்கீங்களா? செல்ஃப் லவ். மத்தவங்களை பார்த்தே வளர்ந்துட்டோம். ஹஸ்பண்ட பாக்குறோம், பசங்களை பாக்குறோம், அம்மா அப்பா பாக்குறோம், ஃப்ரெண்ட்ஸா பாக்குறோம். உங்களை நீங்க எப்ப பாக்குறது? ஹக் யுவர் செல்ஃப். நல்லா ஹக் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் தரேங்க, ஒரு கார் பிரசன்ட் பண்றேன், BMW. அப்படின்னா எந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. நல்லா ஸ்மைல் வரணும். பாருங்க, வாழ்க்கையில இந்த 1 மணி நேரம் பொண்ணானது உங்களுக்கு. உங்களுக்காக நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. பிக் வாவ் கத்துக்கிட்டீங்க, செல்ஃப் ஹக் கத்துக்கிட்டீங்க. உங்களை நீங்க விரும்பணும். அப்பதான் லைஃப் மாறும். ரைட்டுங்களா? அடுத்தது எல்லாரும் பேனா, பென்சில், நோட் புக் யாரெல்லாம் ரைட் நவ் வச்சிருக்கீங்க, உடனே வச்சிருக்கீங்க. பேனா, பென்சில், சார் மாஸ்டர் நீங்க போடவே இல்லை மாஸ்டர். அப்படிலாம் கிடையாது. எப்போதும் நோட் புக்கு, பேனா கையில இருக்கும். எழுதிக்கோங்க. ஹேபிட், மோட்டிவேஷன், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களை நீங்க மாத்திக்க ரெடியா இருக்கணும் லைஃப். பி ஆல்வேஸ் ஹம்பிள் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா இருந்தாதான் மாஸ்டரா மாற முடியும். மாஸ்டர் ஆல்சோ பி அ ஸ்டூடெண்ட். அதனால எப்போதுமே என்ன பண்ணணும்? பி லைக் எ ஸ்டூடெண்ட். கரெக்டுங்களா குருஜி? கரெக்ட், பக்கா. கிவ் a thumbs up.
ஓகே, எல்லாருக்கும் பிரெயின் டெக்னிக் சொல்லி கொடுத்தாச்சு, ஹக் சொல்லி கொடுத்தாச்சு, மோட்டிவேஷன் கொடுத்தாச்சு. நான் சொல்றதெல்லாம் உங்க பிரெயினுக்கு போகணும்ல, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். அது பண்ணிட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரவுன் சக்கர ஆக்டிவேஷன் டச் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாமே கிளாக் வைஸ் 15 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது வந்து வர்மால ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுலயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல? பிராணிக் ஹீலிங்ல. சரிங்களா? அக்குபஞ்சர்ல இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா 1. வர்மால திளர்ந்த காலம் நெத்தி போட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் 15 டைம்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். லைட் ப்ரெஷர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 10 14 15. பண்ணிட்டீங்களா? வெரி குட். இந்த 2 விரல் யூஸ் பண்ணணும், இன்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர். ठीक है ठीक है. நெக்ஸ்ட் இந்த 2 விரல் இந்த சைடுல நெத்தி போட்டு பிள்ளையார் கொட்டு போடுவீங்களே அந்த இடம் லாஸ்ட் பாயிண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஆல்ரைட், வெரி குட் வெரி குட், ஆசம். நாக்கு மேல வைங்க பார்க்கலாம். உள் உள் குரல் கேக்குதுங்களா? உள். சின் முதிரால வைங்க. பொறுமையா பிரீதிங் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. அப்டமன் நடக்குதா, செஸ்ட் நடக்குதான்றதை அப்சர்வ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். டீப் இன்ஹலேஷன், எக்ஸேல் கம்ப்ளீட்லி. பொறுமையா பண்ணுங்க 5 டைம்ஸ், நிறைய டைம் இருக்கு. 2 3 நல்லா டீப் இன்ஹேல், எக்ஸேல் கம்ப்ளீட்லி. 4 5 ரிலாக்ஸ். இப்ப மைண்ட் கொஞ்சம் காம் டவுன் ஆயிடும். ஸோ பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா. நம்ம மனசு பீட்டால இருந்து ஆல்பாக்கு வந்தாதான் நம்ம மனசு சொல்ற பேச்சை கேட்கும், லிசனிங் ஆட்டிடியூடுக்கு வரும். சரிங்களா? ஓகே, லாஸ்ட் ஒன் மோர் டெக்னிக். எத்தனை பேருக்கு பிரம்மரி தெரியும்? பிரம்மரி ரெகுலரா நல்லதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றீங்க எத்தனை பேர்? ஷண்மிகு முத்ரா யூஸ் பண்றீங்களா, இல்ல காதை எப்படி பிரஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்ல காதை எப்படி டச் பண்ணிக்கிறீங்களா? எப்படி பண்றீங்க எல்லாரும்? எது எஃபெக்ட் அதிகம்? ஷண்மிகு முத்ரா. இப்ப என்ன பண்றீங்க, நான் 3 விதமா சொல்றேன், 3 விதமாவும் ட்ரை பண்ணுங்க. எது பெஸ்டா இருக்குன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஷண்முகி முத்ரா. காது, இயர், ஃபோர்ஹெட், ஐ, நோஸ் அண்ட் மவுத், ஹமிங் சவுண்ட். இப்ப என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்கா, நாக்கு மேல வைக்கணும். நாக்கு மேல வச்சுட்டுன்னா ஹம்மிங் சொல்லணும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இங் சவுண்டும் கொடுக்கலாம், இம் சவுண்டும் கொடுக்கலாம். இந்த 2 சவுண்டுமே ட்ரை பண்ணுங்க. ஆசம். இப்ப முடிச்சவங்க காது இங்க பாருங்க, ஒரு இங்க தெரியும், இது அப்படியே டச் பண்ணினாக்கா அரெஸ்ட் ஆயிடும். சைட்ல இருந்து பாருங்க, ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படி டச் பண்ணினாக்கா அரெஸ்ட் ஆயிடும். இப்ப ட்ரை பண்ணுங்க. காது சைட்ல ஒரு டச் பண்ணினாக்கா அரெஸ்ட் ஆயிடும். சைட்ல தெரியுதுங்களா எல்லாருக்கும்? திரும்பட்டுமா பாருங்க, சைட்ல இருந்து பாருங்க, இந்த இடத்துல அப்படியே டச் பண்ணீங்கன்னாக்கா, ஜா ஓபன் பண்ணீங்கன்னாக்கா ஒரு பள்ளம் தெரியும். ஜா ஓபன் பண்ணுங்க, ஜா ஓபன் பண்ணுங்க, ஜா ஓபன் பண்ணீங்கன்னாக்கா ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தை அழுத்தீங்கன்னாக்கா காது லாக் ஆயிடும். இப்ப பண்ணி பாருங்க, see the difference.
நாக்கு மேல இருக்கணும். ஜென்ரல் க்ளோஸ் யுவர் ஐ. இப்ப டெஃபினட்டா நல்லா ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். பண்ணிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது காது. காதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. காதை மட்டும் க்ளோஸ் பண்ணணும். காதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏர்பாட்லாம் எடுத்துட்டு காதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சூப்பர், கிளாசிக், எக்ஸ்ட்ராடினரி. வாங்க, எஃபெக்டிவா இருந்ததா? காதை ஹோல்டு பண்ணி டச் பண்ணீங்க பாத்தீங்களா? அது எஃபெக்டிவா இருக்கா? எது எஃபெக்டிவா இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. கேக்குதுங்களா குரல்? வால்யூம் இஸ் ஆஃப். கேக்குதுங்களா? எஸ். அச்சா, எஸ். ஓகே, இது வரைக்கும் சப்ஜெக்ட் போதும். நம்ம சப்ஜெக்டோட ரிவிஷன் பார்த்தாச்சு. எஸ், எனிதிங் வாண்ட் டு சே சம்திங்? கோ ஹெட் ரம்யா மேடம். ஏதாவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்றேன் உங்களை மட்டும். கோ ஹெட். எஸ், ரிலீஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. நீங்க மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். வர இருங்க, இப்ப ரிலீஸ் பண்ண முடியும் பாருங்க. எஸ், பண்ண முடியறதா? எஸ், சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? ஸ்லோவா இருக்கா, ஃபாஸ்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. எவரிதிங் பெர்ஃபெக்ட். அப்ப மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி லேர்ன் பண்ணிருக்கீங்க? ஒரே ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மீதி எல்லாரும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி குட். இன்னைக்கு டிஃப்ரெண்டா பார்க்கலாம். சூப்பர். வாங்க. ஸோ என்னை பத்தி குயிக் இன்ட்ரோ. ஸோ பேசிக்கா மை நேம் இஸ் சந்தன். நான் வந்து அக்குபஞ்சர்ல டிப்ளமா இன் அக்குபஞ்சர், அட்வான்ஸ் அக்குபஞ்சர், எம்டி இன் அக்குபஞ்சர், டிப்ளமா இன் யோகா தெரப்பி, டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், பிளஸ் acupressure, acupuncture, foot reflexology, nutrition, pranic healing, sound healing. யோகா வந்து வேணதா கேந்திரா ஹெட் குவார்டர்ஸ்ல முடிச்சிருக்கோம், ஆலியார்ல முடிச்சிருக்கேன். அக்குபஞ்சர் கவுன்சிலையும் மெம்பரா இருக்கேன். நம்ம ஐஓஏலையும் மெம்பரா இருக்கேன். சரிங்களா? டன். இது வந்து என்னோட சர்டிபிகேட். அக்குபஞ்சர்ல வச்சிருக்கேன், வேணதா கேந்திரா ஹெட் குவார்டர்ஸ்ல முடிச்சிருக்கேன், யோகா இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ், அப்புறம் நம்ம ஐஓஏல மெம்பர். பிளஸ் இது வந்து உங்களுக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, மெடிடேஷன், சவுண்ட் ஹீலிங் சர்டிஃபிகேட் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் விசிட்டிங் யோகா டீச்சரா. இந்தியன் பேங்க், எம்ஆர்சி நகர், மந்த்லி ஒன்ஸ் கூப்பிடுவாங்க. ரெசிடென்சி டிநகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யோகா டீச்சரா. அதுக்கப்புறம் செல்லம்மாள் ஸ்கூல், பாலியா ஸ்கூல், இந்த 4 இடத்துலயும் டிஃப்ரெண்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சரா. சரிங்களா? டன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, எப்போதுமே மைண்டை ஓப்பனா வச்சுக்கணும். பாராஷூட், ஹியூமன் பிரெயின், அம்பல், 3 ஓப்பன் ஆனாதான் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால கீப் ஆல்வேஸ் யுவர் மைண்ட் ஓப்பன். வாட் இஸ் மீன் பை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சூப்பரா போட்டிருக்காங்க. A natural therapy based on the principle that specific point on the feet correspond to organs, glands, and system of the body. By applying pressure to these points, energy flow improved and overall well-being is promoted. It is a complementary therapy, not a substitute of medical treatment. How it works? The food is like a mini map of the body, reflex zone. Pressure is applied with the fingers and thumbs, these reflex points. Nervous ending, improves circulation and balance energy flow. பாருங்க, lot of benefits. Circulation improve ஆகும், relaxation கிடைக்கும், digestive health improve ஆகும், immunity boost ஆகும், pain வந்து relieve ஆகும், hormonal imbalance சரியாயிடும், definitely sleep quality improve ஆகும்.
பாடியில உள்ள டீடாக்ஸ், ரிமூவ் த டாக்ஸின், இது எல்லா பெனிஃபிட்டும் 100% உங்களுக்கு கிடைக்கும் பண்ணால். காமன் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் ஆன் த ஃபீட். ஸோ இது எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிக்கலா. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சும்மா ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், நீங்க நெட்ல போய் எடுத்தீங்கன்னாக்க நிறைய வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான் இந்த பிபிடி. இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் போக போறோம். அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஆஸ்க் a few questions. Yes. கேமரா மாத்திரலாம் மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இதுல எத்தனை பேர் வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க? இது எப்பப்பெல்லாம் பண்ணலாம்? எஸ், இது எப்பப்பெல்லாம் பண்ணலாம், இது எதுக்காக பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல அக்குபஞ்சர் கத்துண்டேன், யோகா கத்துண்டேன், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, ஃபேஸ் யோகா, நிறைய சிஸ்டத்துல வரும்போது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி 100% ஒர்க் பண்ணுது. வேதாத்திரி மகரிஷி அதுதான் இன்சிஸ்ட் பண்றாரு. என்னோட லைஃப்ல மகரிஷி புக் இஸ் த பெஸ்ட் புக். சிம்பிள் எக்ஸசைஸ், இட்ஸ் மோர் பவர்ஃபுல். அதுலதான் எனக்கு அந்த நாடி எல்லாம் எப்படி ஓபன் பண்றதுன்னு ஷேர் பண்ணாங்க கலைச்செல்வி மேம். அப்ப இந்த ஃபுட் தான் நம்ம எப்படி ஒரு மரத்துக்கு வேறு இம்பார்ட்டன்ட்டோ நம்ம உடம்புக்கு கால் தான் இம்பார்ட்டன்ட். இந்த காலை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்க உங்களே சரி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல 23 மணி நேரம் மத்தவங்களுக்கு கொடுக்குறோம், 1 மணி நேரம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ரைட். நான் சொன்ன விஷயம் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்பாட்லைட் இதுலயே நான் கேமரா மாத்துறேன், நான் உங்களுக்கு என் காலை காட்டுறேன். அப்படியே என் கால இருந்து நீங்க ப்ராக்டிஸ். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, கேமரா மாத்திடுறேன். ஸோ நான் பண்ற ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். டூப்ளிகேஷன் கரெக்டா காப்பி அடிச்சா பாஸ். சரிங்களா? என்னோட கேமரா எல்லாருக்கும், என்னுடைய கால் எல்லாருக்கும் தெரியுதான்றதை சொல்லுங்க. நான் ஸ்பாட்லைட் கரெக்டா போட்டிருக்கேனா இல்லையான்றதை காமிக்கிறேன். இது ரைட்டு, இது லெஃப்ட். லெஃப்ட் பக்கம் தான் ஹார்ட் இருக்கு, அதனால எல்லாருமே அவங்க லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தெரியுதுங்களா? இப்ப என்னுடைய கால் எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுங்க பார்க்கலாம். என்னோட கால் கிளியரா தெரியறதா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு சானிடைசர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. காலை கிளீன் பண்றதுக்கு தான், வேற என்ன பர்பஸும் கிடையாது. இது வந்து ஏன் அப்படின்னாக்கா, கால் கிளீன் பண்ணிட்டு பண்ணாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அப்படிதான் கொடுக்குறேன். சும்மா ஒரு சானிடைசரை போட்டுட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நல்லா காலை தொடச்சிருங்க. காலில் இருக்கிற அழுக்கு பல 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 ஆயிடும். பாருங்க, என் கால் நல்லா தெரியுது பாரு. இன்னும் கொஞ்சம் கூட டவுன் பண்ணிடுறேன் உங்களுக்கு கொஞ்சம். இப்ப நல்லா தெரியும் என் கால். நல்லா நல்லா தொடச்சுக்கோங்க. தண்ணி வேணும்னா தண்ணி லைட்டா குடிச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். தண்ணி குடிச்சிட்டிங்கன்னாக்கா நல்லா ஒரு டிஃபரன்ஸ் நல்லா ஃபீல் ஆகும். வேணுங்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுங்க. உங்க மைண்ட் எல்லாருக்குமே இங்கதான் இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு இந்த புக்ல இருந்து எடுத்திருக்கேன், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு புக்கு. இந்த புக்ல இருந்தா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸா வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? என் கூடவே பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்னு ஒன்னா என்னென்ன இடத்துல இருக்குன்றத உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் லெக், ஹார்ட் இங்க தான் இருக்கு. இப்ப எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டீங்களா? கோகனட் ஆயில் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப். இந்த டோஸை மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பேக். இந்த டோஸ் மட்டும் மூவ் பண்ணும். இந்த பாருங்க, இந்த டோஸ் மட்டும் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே 5 டோஸும் பேக். டோ பெண்டிங் பீகார் ஸ்கூல் ஆஃப் சொல்லி கொடுப்பாங்க. டோ பெண்டிங் மட்டும் பண்ணுங்க. ஒரு 5 to 7 டைம்ஸ் பொறுமையா அழகா பண்ணுங்க. டோ பெண்டிங் மட்டும் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒண்ணு டைம். அதுக்கப்புறம் பண்ணிட்டீங்களா? இந்த காலை ஃப்ரண்ட்ல பாருங்க, 1
2 3 3 டைம்ஸ் பண்ணணும். ஃப்ரண்ட், மிடில், பேக். அதே மாதிரி இங்க பாருங்க, 1 2 3 பொறுமையா பண்ணுங்க. தெரியுதுங்களா? எஸ், பண்ணிட்டீங்களா எல்லாரும்? அடுத்தது இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் ஃப்ரண்ட் பேக். ஆங்கிள் ஜாயிண்ட், இந்த ஆங்கிள் தான் எல்லா விதமான பாயிண்ட்ஸுமே அடங்கியிருக்கு. ஃப்ரண்ட் பேக் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. ஃப்ரண்ட் பேக். அதுக்கப்புறம் பொறுமையா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸ் என்ன. பொறுமையா பண்ணுங்க, ரிலாக்ஸா பண்ணுங்க. இப்ப வார்ம் அப் எக்ஸசைஸ் ஓவர். வார்ம் அப் பண்ணாக்கா என்ன நடக்கும்? பிளட் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், எனர்ஜி சர்க்குலேஷன், வாட்டர் சர்க்குலேஷன் எல்லாமே நடக்கும். இப்ப கையில கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோ. அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணுங்க உங்க கால்ல. அப்பதான் அந்த மசாஜ் ஈஸியா பண்ண முடியும். கோகோனட் ஆயில் நல்லா அப்ளை பண்ணுங்க. நைட்டு வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னாக்கா நல்லா தூக்கம் வரும். 100% ரிசல்ட் இதெல்லாம். பண்ணிட்டீங்களா? ஒன்னொன்னா சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் வந்து அக்கு பஞ்சர்ல இது K1 தெரியுது பாருங்க, இந்த பள்ளம் 10 டைம்ஸ் பண்ணுங்க. அப் அண்ட் டவுனும் பண்ணலாம், கிளாக் வைஸும் பண்ணலாம், 2 டைரக்ஷனும் பண்ணலாம். நீங்க அப் அண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. 1 பொறுமையா பண்ணுங்க. உங்களுடைய எமோஷன் சென்டர் இதுதான் சோலார் பிளெக்ஸஸ். மைண்ட் வந்து நல்லா காம் ஆயிடும். 1 10 டைம்ஸ் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது இங்க இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிட்டீங்கன்னா ஹார்ட். லெஃப்ட்ல தான் ஹார்ட் இருக்கு. கரெக்டுங்களா எல்லாருக்கும்? கரெக்டுங்களா? எஸ். அப்ப கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க. ஹார்ட் 1 2 எல்லாமே 10 டைம். 3 4 5 6 7 8 9 10. இங்க வந்து எமோஷன், இது வந்து ஹார்ட். அடுத்தது இந்த 2 விரல் இருக்கு பாருங்க, 1 2 3, 2வது டோக்கும் 3வது டோக்கும் நடுவுல இந்த இது வந்து கண்ணு. உங்க கண் பார்வை நன்றாக தெரியும். நீங்க பாயிண்ட் பண்றது முக்கியம் கிடையாது, உங்க மைண்ட்ல அந்த ஆர்கான் வரணும். இந்த இடத்துல கண்ணை நினைச்சிட்டு பண்ணுங்க, அப்பதான் நல்லா வேலை செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது 1 2 3 4 5, 4th toe and 5th toe, இந்த 2 டோக்கும் நடுவுல. இந்த இடம் வந்து காது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது வந்து சோலார் பிளெக்ஸஸ், இது வந்து ஹார்ட், இது வந்து கண்ணு, இது வந்து காது. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? அடுத்தது இது வந்து பிரெயின், உங்களுடைய பெருவிரல், காலனுடைய பெருவிரல். இது பிரெயின், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் எல்லாம் இங்கதான் இருக்கு. இந்த 3 டைம்ஸ் பண்ணுங்க. இதுக்கு மட்டும் தனியா பண்ணுங்க. கட்ட விரல் தான், அதனால தான் நெயில்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வர சொன்னேன், பார்த்து பண்ணுங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. 1 ஒரு மீடியமான ஒரு ப்ரெஷர் கொடுங்க போதும். 2
3. இப்ப இந்த சைடுல அப்படியே பிடிச்சி விடுங்க. உங்களோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், உங்களுடைய மெமரி எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 4 டோஸ் 2 3 4 5 எல்லாமே சைனஸினுடைய பாயிண்ட். இந்த 2 விரலுக்கு 2 கட்டவரல் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் டோக்கு கட்டவரல் பிடிச்சிக்கோங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. மேல இருந்து கீழே 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 4th and 5th டோவை பிடிங்க. பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? அடுத்தது இந்த வெப் கூட பண்ணுங்க. 1 வெப் 1 5 டைம்ஸ் பண்ணுங்க. 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. அடுத்தது 5 ஜோன் போட சொல்லுவாங்க. பாருங்க, கீழே இருந்து மேல் நோக்கி போடுங்க. ஒவ்வொரு விரலுக்கும் தெரியுது பாருங்க. 5 விரலுக்கு 5 லைன் போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட்ட ஒரு லைன் போடுங்க. கீழே இருந்து மேல் நோக்கி அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. இங்க வந்து ஹெவி ப்ரெஷர், இங்க லைட் ப்ரெஷர், இங்க மீடியம் ப்ரெஷர் கொடுக்கலாமா? வாங்க, கீழே இருந்து பண்ணுங்க. கீழே வந்து கீழே சியாட்டிக்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இன்டெஸ்டைன் ஏரியா. இங்க வரும்போது இந்த பக்கம் தான் ஸ்டொமக். இங்கதான் ஸ்டொமக் இருக்கு. இங்க வந்து தைராய்டு அந்த ஏரியா. அதுக்கப்புறம் 2வது லைன் பொறுமையா போடுங்க. 2 கட்டை விரல்ல யூஸ் பண்ணுங்க. செகண்ட் லைன் டோ, அந்த லைன் அப்படியே பொறுமையா போடுங்க பார்க்கலாம். தேர்ட் ஹீல் ஏரியால கொஞ்சம் மோர் ப்ரெஷர் கொடுங்க. சியாட்டிக் எல்லாம் அங்கதான் இருக்கு. நடுவுல இன்டெஸ்டைன். பொறுமையா பண்ணுங்க. தேர்ட் ஃபோர்த் ஜோன், அந்த விரலுக்கு நேரா அப்படியே போடுங்க லைன். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கா பண்ணலாம். வாழ்க வளமுடன்ல ஜிக்ஸாக்கா பண்ண சொல்லுவாங்க. லெஃப்ட்ல வந்து இந்த இடத்துல ஹார்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே வந்து ஸ்ப்ளீன் இருக்கு. டயபெட்டிக்கா இருக்கிறவங்க இந்த இடத்துல நல்லா பண்ணிக்கோங்க. இங்க சோலார், இங்க ஹார்ட், கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஸ்ப்ளீனு, அந்த பக்கம் லிவர். அப்படியே பண்ணுங்க. உங்க மைண்ட் இங்க இருக்கட்டும். ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. பாடியை ஸ்டிஃபா வச்சுக்காதீங்க. ஏர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், வாட்டர் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன், எனர்ஜி சர்க்குலேஷன் எல்லாமே நடக்கும். பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்ப ஜிக்ஸாக்கா பண்ணுங்க. இசட் போல பண்ணுங்க. மேல வந்து ஒரு மீடியம் ப்ரெஷர் கொடுங்க. பொறுமையா பண்ணுங்க. இங்க வந்து லைட் ப்ரெஷர் கொடுங்க. உங்களுடைய கால்ல எல்லா இடத்துலயும் லைட்டா ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. இங்க வந்து இந்த இடம் வந்து ஸ்டொமக்னுடைய ஏரியா, இந்த இடம் வந்து கிட்னினுடைய ஏரியா, இங்க வந்து கோலான், இன்டெஸ்டைன்ஸ், இதெல்லாமே பொறுமையா அழகா பண்ணுங்க. கீழே சியாட்டிக்கா பெயின் இருக்கு அப்படின்னாக்கா எல்லாமே கீழே நல்லா ப்ரெஷர் கொடுங்க. கீழே நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்களா? வெரி குட். அதுக்கப்புறம் இந்த சைட்ல, இந்த சுண்டி விரல் சைடு, லிட்டில் டோ இருக்கு பாருங்க. இந்த சைட்ல 4 விரல் பிடிச்சிக்கணும். மேல கட்டை விரல பிடிச்சிக்கோங்க. மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, கீழே 4 விரல பிடிச்சிக்கணும். மேல கட்டை விரல். இதை பாருங்க, இந்த லைன் கிடைக்கும். இந்த ஸ்கின்ல வந்து கலர் சேஞ்சா இருக்கும் பாருங்க. இதான் லைன். இதான் வந்து ஸ்பைனல் கார்ட் லைன். இந்த பெயின் எல்லாத்தையும் எடுத்துரும். அப்படியே பண்ணுங்க. பொறுமையா அழகா பண்ணுங்க. 3 டைம்ஸ் பண்ணா போதும்.
இனிமேல் தான் இருக்கு விஷயமே. நான் காலை கீழே வைக்கிறதுனால தொடச்சிக்கிறேன். நீங்களும் டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டா வேணும் துடைக்கிறதா தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இத பாருங்க, இந்த கணுக்காலை சுத்தி பொறுமையா அழகா பண்ணுங்க. இதான் ஜெனிட்டல் ஆர்கன். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொலுசு போடுறது. இந்த இடம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், டைஜஷன் நல்லா இருக்கும். இது வந்து SP5 அக்குபஞ்சர்ல, இது வந்து K3 ஹீல் பெயின் எல்லாமே சரியாயிடும். இந்த இடம் கரெக்டா நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கீழையும் பண்ணணும். இந்த 4 விரல கீழையும் பண்ணணும். பொறுமையா பண்ணுங்க. ஆர்ச் மாதிரி. அதுக்கப்புறம் சப்பாத்தி. சப்பாத்தி போல நல்லா பண்ணுங்க பார்க்கலாம். சப்பாத்தி 3 to 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இருக்கு, லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ். என் கால் தெரியுதா? தெரியுது. பின்னாடி எப்படி 5 லைன் போட்டீங்களோ அதே மாதிரி இந்த வெப் தெரியுது பாருங்க, இந்த வெப்புக்கு போடணும். தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுது. வெரி குட். இது வரைக்கும் பாருங்க. இந்த டிப்ரெஷன்ல இருந்து கட்ட விரலால லைட்டா அப்படியே அழுத்தம் கொடுங்க பார்க்கலாம். பாடி வந்து டீடாக்ஸ் ஆயிடும். லிம்பாட்டிக் நோட்ஸ். 4 வெப்புக்கும் 4 லைன் கொடுங்க பாருங்க. 4 வெப்புக்கும் 4 லைன் கொடுங்க. பொறுமையா கொடுங்க. சூப்பர். இப்ப வந்து டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி கையெல்லாம் கொஞ்சம் துடைக்கிறது உடைச்சுக்கோங்க. அப்படியே ஒரு காஃப் மசில் மசாஜ். நல்லா ஒரு காஃப் மசில் மசாஜ் கொடுப்போம். காஃப் மசில் மசாஜ். கால் எடுத்து வச்சுக்கோங்க. வெரி குட். சூப்பர். அற்புதம். இப்ப எல்லாரும் காலை நீட்டுங்க கீழே. ஒரு காலை தூக்கி பாருங்க, இன்னொரு காலை தூக்கி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்றது ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். மீட் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். ஒரு கால் பண்ண கால் லைட்டா இருக்கும், பண்ணாத கால் வெயிட்டா இருக்கும். கரெக்டா இருக்கா? பண்ண கால் என்னாச்சு? லைட்டா இருக்கா? பண்ணாத கால் வெயிட்டா இருக்கா? கரெக்டுங்களா இல்லையா? கரெக்டுங்களா? பண்ண கால் லைட்டா இருக்கு, பண்ணாத கால் வெயிட்டா இருக்கா? அப்பா டவுனா? அப்பு. அப்பு. பண்ணலாம். அடுத்த காலுக்கு வாங்க. எஸ் சார், வெரி குட். வாங்க 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 எல்லாரும். ரைட் ஹேண்ட் ரைட் லெக்குக்கு வாங்க. ரைட் லெக் தெரியுதா? தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஃபீலிங் டிஃபரன்ஸ் பக்கா. தம்ஸ் அப். தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப திருப்பியும் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. திருப்பியும் சானிடைசர் போட்டு காலை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணாதவங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னாக்கா பரவாயில்ல, கிளீன் பண்ணாதவங்க கிளீன் பண்ணிக்கோங்க. பாருங்க, என் கால் வந்து MCP செப்பல் போட்டு யோகா பண்றதுனால காலை வந்து பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. டெய்லி உங்க கால் பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கிவ் தம்ஸ் அப். 4-5 பேர் தம்ஸ் அப் காட்டுங்க. அதான் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். அங்க பாருங்க, கப்பலா உட்காந்துருக்காங்க. வெரி குட். வாங்க. 1 2 3 4 5. ஓகே, அடுத்து பண்ணலாமா? 1 2 3. 1 2 3. ஃப்ரண்ட் பேக். 1. ஃப்ரண்ட் பேக் பண்ணினாக்கா காஃப் மசில் மூவ் ஆகும், உங்க பிளட் வந்து பம்ப் ஆகும் அப்போ டைரக்ஷன். ஃப்ரண்ட் பேக் காஃப் மசில் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்ட் இங்க தான் இருக்கு. அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்.
பொறுமையா அழகா பண்ணுங்க. இந்த வார்ம் அப் பண்ணிட்டு தான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணணும். வார்ம் அப் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா கரெக்டா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். வாழ்க்கையில எல்லாருக்கும் 5 விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்க. ஆரோக்கியமா இருக்கணும்னாக்கா பிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபுட், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும், தூக்கம் நல்லா வரணும், எப்போதுமே பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்ல இருக்கணும், டெய்லி புக் படிக்கணும், அதுக்கப்புறம் நியூட்ரிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த 5 நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ரைட். அடுத்தது இப்ப இது என்னது? ரைட் லெக் போலாங்களா? எஸ். அதே மாதிரியே பண்ணுங்க. எமோஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 10 டைம்ஸ். லெஃப்ட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரியறதுங்களா? இப்ப தெரியுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து ரைட் சைடு. அப்ப இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி கீழே வந்து லிவருக்கு பண்ணிக்கும். கோவம்லாம் வராது. இரக்கம், கருணை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. அப்படியே மேல வாங்க. இடம் என்ன சொன்னேன்? கண்ணு. செகண்ட் டோ, தேர்ட் டோ வெப், கண்ணு. ஃபோர்த் டோ, ஃபிஃப்த் டோக்கு நடுவில் என்ன சொன்னேன்? காது, இயர். அதுக்கப்புறம் பெருவிரல். இதுக்கு வந்து பிரைன், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனட் கிளாண்ட். மெமரி, தூக்கம் நல்லா வரும், மைண்ட் வந்து நல்லா காம் ஆயிடும். நல்லா பண்ணுங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. 3 டைம்ஸ், 5 டைம்ஸ், 7 டைம்ஸ், மேக்ஸிமம் 9 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 விரலுக்கு 2 டோ. பொறுமையா அழகா பண்ணுங்க. என் கூடயே பண்ணுங்க, பாஸ் ஆயிடுவீங்க. காப்பி அடிச்சா பாஸ், காப்பி கேட் மார்க்கெட்டிங். லைஃப்ல சின்ன வயசுல இருந்து எல்லாரும் நம்ம காப்பி அடிச்சு தான் இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். அதனால காப்பி அடிக்கிறது தப்பு எல்லாம் சொல்லாதீங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாம் காமன். இது ரெண்டுமே லைஃப்ல நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க எல்லாரும். யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கும் போது அவங்கள பார்த்துதான் நம்ம கத்துக்கிறோம். சிலது புதுசா உருவாக்கலாம். அவ்வளவுதான். பி ஹாப்பி ஆல்வேஸ். 4th and 5th டோ. இது என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இருக்காங்க, என் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. எல்லாம் உங்களோட பேச சொல்றேன். இந்த 2 லெஜண்ட்ஸ் இருக்காங்க உள்ள. 3வது லெஜண்டும் சார் இருக்காங்க, ராமச்சந்திரன் சார். குட். இந்த 5 டோஸ் நல்லா பண்ணோன்னே அடுத்தது வெப். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. அடுத்தது ஜோன். 5 விரலுக்கு 5 லைன் கரெக்டா பண்ணுங்க பார்க்கலாம். கீழ இருந்து எந்தெந்த இடம்லாம் பெயின் இருக்கோ அங்க லைட்டா கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணுங்க, பெயின் போயிடும். நிறைய ஸ்டிக்கர்லாம் இருக்கு, உட்டெல்லாம் இருக்கு. பட் உட்டை விட உங்க கையில வந்து ஒரு சக்கரா இருக்கு, மினி சக்கரா இருக்கு. அந்த எனர்ஜி நீங்க கொடுக்கும் போதுதான் நல்லா வேலை செய்யும். அதனால பொறுமையா அழகா பண்ணுங்க. கீழ மோர் ப்ரெஷர், மிடில் லைட் ப்ரெஷர், ஃப்ரண்ட்ல மீடியம் ப்ரெஷர் அப்ளை பண்ணுங்க. 5 லைன் போடுங்க. அதுக்கப்புறம் டிபி 6 பாயிண்ட்ஸ் சாய் யோகால சொல்லி கொடுத்தாங்க, அது உங்களுக்கு ஷார்ட். இடம் பண்ணினாக்க நல்லா ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். உடலுக்கும் மனதுக்கும் அவ்வளவு ரிலேஷன் இருக்கு. பண்ணும்போது உங்களோட இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாத்தையும் நீங்க தொட முடியாது, ஆனா உங்க கால் மூலமா டச் பண்ணலாம். நீங்க ஸ்ட்ரைட்டா உங்களுடைய ஸ்பிளீன், லங்ஸ், கிட்னி, லிவர், ஹார்ட் ஏதாவது தொட முடியுமான்னு பாத்தீங்கன்னாக்கா தொட முடியாது. திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்ஸ் சென்டர். இங்க டச் பண்ணினாக்கா அங்க வேலை செய்யும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தனித்தனி உணவு சாப்பிடுறது இல்லை.
எந்தெந்த உணவு என்னென்ன நியூட்ரிஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா போதும். வாங்க சொல்ல பண்ணிட்டீங்களா? ஜோன் போட்டாச்சு. அப்படியே ஜிக்ஸாக்கா பண்ணுங்க. பொறுமையா ஜிக்ஸாக்கா பண்ணுங்க. இங்க கண்ணு காது இருக்கு, இங்க வந்து தைராய்டு ஏரியா, இங்க வந்து லங்ஸ், இந்த இடத்துல லங்ஸ் இருக்கு, இந்த இடத்துல லங்ஸ் இருக்கு, இந்த இடத்துல தைராய்டு. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் லிவர் இருக்கு, இந்த பக்கம் சோலார் பிளக்ஸஸ். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஸ்டொமக், இதான் ஸ்டொமக் ஏரியா. ஸ்டொமக்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பக்கம் லிவர் இருக்கு சொல்லிட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் கிட்னி, இந்த பக்கம் கிட்னி, இந்த பக்கம் பேன்கிரியாஸ், அதுக்கப்புறம் கோலான், அசெண்டிங் கோலான், டிரான்ஸ்ஃபர் கோலான், டிசெண்டிங் கோலான் இங்கதான் இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா டார்ஜ் இன்டெஸ்டைன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சியாட்டிகா நர்வ், ரீப்ரொடக்ஷன் ஆர்கன், நீ பெயின், ஹீல் பெயின், பைல்ஸ் எல்லாமே இந்த ஏரியா தான். அதனாலதான் செப்பல் வந்து நீங்க கரெக்டா சாஃப்டா போட்டுக்கணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். அதுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட் சாப்பிடணும். ரைட், ஹீல் வரைக்கும் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பொறுமையா பண்ணிட்டீங்களா? ரைட், அடுத்தது கீழே 4 விரல் வச்சுக்கோங்க, மேல கட்டரல் வச்சுட்டு மசாஜ் பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க பார்க்கலாம். இந்த லைன் தெரியும், இந்த பாருங்க, இந்த லைனும் இந்த ஸ்கின் வந்து ஒரு கலர் தெரியும், அந்த லைன் அப்படி கரெக்டா பண்ணுங்க பார்க்கலாம். மேல இருந்து கீழே, கீழிருந்து மேல, மேல இருந்து கீழே ஒரு மீடியம் ப்ரெஷர் கொடுங்க. உங்க மேல ஒரு விருப்பம் இருக்கட்டும். லவ் யுவர் செல்ஃப். கோவத்தெல்லாம் மத்தவங்க காலத்தான் காட்டணும். இங்க காட்டினா பாவம் கால் கோச்சிக்கும், உங்க கூட இருக்கிற கால். ஆமா, நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு நைட் நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் கணுக்கால சுத்தி நல்லா பண்ணுங்க. பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரர் எல்லாரையும் நல்லா பாராட்டணும். உங்களை 1 மணி நேரம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. கிச்சன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களோ எல்லாரும்? பரவாயில்ல சார், லஞ்சுக்கு அப்போ வந்துடலாம். வீடு பக்கம் தான், சுமதி மேடம் வீட்டுக்கு போயிடலாம் லஞ்ச் சாப்பிட. வாங்க. சப்பாத்தி பொறுமையா அழகா பண்ணுங்க. சப்பாத்தி சப்பாத்தி பண்ணிட்டீங்களா? பொறுமையா பண்ணுங்க. சப்பாத்தி சப்பாத்தி வேகத்துக்கு வர டைம் ஆகும். அதுக்கப்புறம் கால் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு பாருங்க, இந்த 4 வெப்புக்கும் 4 லைன் கொடுக்கும். நம்ம வந்து நிறைய இடத்துல லேர்ன் பண்ணாங்க. நம்ம டே டு டே லைஃப் நிறைய பேருக்கு பண்ணி விட்டுட்டு இருக்கேன். மற்றவங்க பண்றதுக்கு வேற மாதிரி பண்ணலாம். இது வந்து செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸ். எப்பொழுதும் மற்றவங்களுக்கு நமக்கு மற்றவங்க வந்து பண்ணி கொடுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால அவங்க டைம் கன்வீனியன்ட் படி பண்ணாதான் நல்லது. அதுக்கப்புறம் காஃப் மசில் மசாஜ். நல்லா காஃப் மசில் மசாஜ் பண்ணுங்க. உங்க கால் தான், உங்க கால் நல்லா பண்ணுங்க. நைட்டு வந்து படுக்க போகும்போது பண்ணிட்டு படுத்துக்கலாம், ரொம்ப நல்லா தூக்கம் வரும். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம். 8 மணி 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும். நைட்டு 9 மணிக்கு மேல சாப்பிடாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு காலில் என்ன போகணும் அப்படின்னாக்கா, இது வந்து LOC, லிக்யூட் ஆர்கானிக் கிளென்சர். அதை வச்சு நான் மசாஜ் பண்ணனாக்கா அந்த ஆயிலாம் எடுத்துரும். உங்களுக்கு இருக்கணும்னா இருக்கலாம், இல்ல திருப்பியும் சானிடைசர் போட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க நடக்க முடியும், வழுக்காது. இல்லைனாக்கா ஒரு மணி நேரம் கழிச்சீங்கன்னாக்கா உங்களோட இந்த ஆயில் வந்து அப்சர்வ் ஆயிடும். இப்பொழுதைக்கு நீங்க நடக்கணும் அப்படின்னாக்கா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 2 காலையும் தூக்கி பாருங்க, கரெக்டா இருக்கும். 2 மினிட் பிரேக். கேமரா மாத்தணும். எல்லாரும் கம்ஃபர்டபுளா 2 காலையும் தூக்கி பாருங்க, எப்படி இருக்குன்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். 1 மினிட். யாரெல்லாம் கரெக்டா நல்லா ஃபீல் பண்ணீங்க? ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. மெயின் கேமரா வந்துச்சு, அடிஷனல் கேமரா இங்க இருக்கு. 1 செகண்ட்.
ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் யார் வேணா பண்ணிக்கலாங்க. 18 வயசுல மேல பண்ணிக்கலாம். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டா நல்லா தூக்கம் வரும். சரிங்களா? 1 செகண்ட். மிகவும் நன்றி. Thank you so much. We'll meet you in the next video.